எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு விடுவினுள்ளது. நேற்று 22வது அத்தியாயம் வாசிச்சோம். மிர்தாது ஆண் பெண் திருமணம், பிரம்மச்சரியம், இதை பற்றிலாம் பேசியிருந்தாங்க. இன்னைக்கு மார்னிங் இறைவழி தியான வகுப்புல நடந்த ஒரு வீடியோவுடைய ரெக்கார்டிங் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தோம். ரொம்ப முக்கியமான சில கருத்துக்கள் அதில் இருக்குது. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. அடிப்படையா மிர்தாது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனிதனுடைய வாழ்க்கை, அவன் படைக்கப்பட்டது, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய பயணம், இதெல்லாமே இந்த உலகத்தை மட்டுமே சார்ந்தது அல்ல. கோர்ஸ் நாம எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிறதுனால இந்த உலக வாழ்க்கையை பத்தின ஒரு சிக்னிஃபிகன்ஸ் நிறைய இருக்குது. ஆனா மனிதனுடைய ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான பிக்சரை பார்க்கும்போது இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு 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 பகுதியான ஒரு விஷயம்தான். அதுதான் மிர்தாது ஆரம்பத்துல இருந்தே சொல்றாங்க. காலச்சக்கரத்துல ஒரு நீண்ட பயணத்தை நாம் செய்ய வேண்டிய தேவை உள்ளவர்களாக இருக்கின்றோம். பட் தேர் ஆர் ஆல்வேஸ் கொஸ்டின்ஸ். எங்க இருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு, எங்க போய் முடிய போகுது, யார் இதெல்லாம் பண்றது, இந்த மாதிரி கேள்விகள் டெஃபினட்டா இருக்கவே செய்யுது. ஆக்சுவலி அந்த கேள்விகள்ல நாம லேர்ன்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் மிர்தாதுடைய நோக்கமா இருக்கு. அந்த கேள்விகளுக்கு நாம திரும்பணும் அப்படிங்கிறது தான் மிர்தாத்துடைய நோக்கமா இருக்கு. அது சார்ந்துதான் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. கடந்த அத்தியாயங்கள்ல விருப்பம், ஆசைக்கும் விருப்பத்துக்கும் என்ன வித்தியாசம், இதை பத்தி நான் பேசணும். அது அது சார்ந்ததான் இன்னைக்கு நான் போட்ட ரெக்கார்டிங். இது 22வது அத்தியாயம் ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம். மேபி இந்த மிர்தாதின் புத்தகத்தை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா புரியாது. 2வது தடவை படிக்கிறவங்களுக்கு ஒரு 20-30% புரியலாம். ரிப்பீட்டடா படிக்கும்போது அது ஆக்சுவலி பல்வேறு நிலைகள்ல உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கும். இப்போ ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரே விஷயத்தையே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க. இப்ப படிங்களேன், அது வேற விதமா புரியும். நம்ம வாழ்க்கையே அப்படிதான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளுமே வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய ஞானங்கள், நமக்கான படிப்பினைகள் எல்லாமே நமக்குள்ள சேர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ டெஃபினட்டா நம்ம ஒரு ஒரு ப்ராக்ரஸ்ல இருக்கும். ஸோ இந்த ப்ராக்ரஸ்ல இருந்து அதை பார்க்கும்போது வேற விதமா தான் தெரியும். அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி படிச்சுன்னா வேற விதமா புரியும். அது எதை படிச்சாலும் அப்படித்தான். அதுல நன்மை இருக்குது, தீமை இருக்குது. நன்மை என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் உண்மை விளங்குது அப்படிங்கிறது நன்மை. இன்னொருனா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றது ஒரு ரெக்ரெட் இருக்கும். அப்பயே புரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அந்த மாதிரியான ஒரு விஷயமும் நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு, வயசாயிடுச்சு அப்படின்னு. சரியா? ஸோ இந்த 22வது அத்தியாயம் ரொம்ப முக்கியமான அத்தியாயம். நான் நேத்து ரீடிங் செஷன் முடிக்கும் போதே சொன்னேன், இந்த உலகத்தில இருந்து நாம விடுபடணும். விடுபடணும் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய பிணைப்புகள்ல இருந்து நாம விடுபடணும். இந்த உலகத்தோட அழகிய முறையில தொடர்பு கொண்டவர்களா நம்ம இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நம்ம ஒரு ஆபீஸ் வேலைக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துலயே நம்ம அப்படியே செட்டில் ஆயிடக்கூடாது. நம்ம ஃபேமிலி எங்க இருக்குது, நம்ம ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குது, நம்ம என்ன வேலைக்காக இங்க வந்தோம், அடுத்து என்னென்ன வேலை செய்ய வேண்டி இருக்குது, பர்சனலா ப்ரொஃபஷனலா, அடுத்த ஜேர்னி பாயிண்ட் எது, இதெல்லாம் நம்ம இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு தான் நம்ம அந்த பிளேஸ்ல இருப்போம். அந்த மாதிரிதான் மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகம் சார்ந்து அப்படி இருக்கணும். அதாவது பிணைந்து விடக்கூடாது, சிக்கி போயிடக்கூடாது. இந்த உலகத்துல அழகிய தொடர்பு கொண்ட ஒரு தன்மையில இருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கலாம். அப்போ எத்தனையோ விஷயங்கள் மனிதனை இந்த உலகம் சார்ந்த எத்தனையோ விஷயங்கள் மனிதனை இந்த உலகத்தோடு கட்டி போட்டு விடுகின்றன. அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த உறவுகள். அதாவது உறவுகள் அப்படின்னா எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு சகோதரர்கள், சகோதரிகள், அம்மா அப்பா, கணவன் மனைவி, இந்த மாதிரி எத்தனையோ உறவுகளை சொல்லலாம். எல்லா விதமான உறவுகளுமே மனிதனை மயக்கி இந்த உலகத்தோடு ஆழமாக பிணைத்து வைக்கக்கூடிய தன்மையை கொண்டவைகள் தான் என்பதை நாம் அடிப்படையில் உணர வேண்டும். நேத்தே நான் சொன்னேன், எந்த ஒரு உலகம் சார்ந்த பிணைப்பையுமே நாம எடுத்தோம் கவுத்தோன்னு விட்டுட்டு உடைச்சிட்டு வந்துட முடியாது. அதுல நாம ரொம்ப அழகான முறையில நம்முடைய செயல்பாடுகளை அமைச்சுக்கிட்டு அதுல இருந்து ப்ராப்பரா ரிலீவ் ஆகும். அந்த ப்ராப்பரா ரிலீவ் ஆகுறதுல ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதுல ஒரு ஞானம் கிடைக்கும். நீங்க சட்டுப்புட்டுன்னு விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா
யூ வில் பி த லூசர். அதனால இது என்ன, இது எந்த அடிப்படையில் நம்மளை பிணைச்சு வச்சிருக்குது, நம்மளுடைய அடிப்படை சுயம் என்ன, இந்த மாதிரி நம்ம சிக்கி இருக்குமே, இது சரியில்லை தானே, அது இப்ப எப்படி இதுல இருந்து நம்ம விலகலாம், இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான் மனிதனுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே அவன் அந்த தர்மத்தின் அடிப்படையில தான் செய்யணும். அப்போ இந்த உறவுகள் சார்ந்த இந்த பிணைப்புல இருந்து அவன் விடுபடணும் அப்படின்னா, அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஞானம் தேவையாக இருக்கு. அந்த ஞானங்களை கொண்டுதான் அவன் ரிலீவ் ஆக முடியும். ஏன்னா அது ஒரு பெரிய சங்கிலி. அந்த பெரிய சங்கிலியை நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா இழுத்தீங்கன்னா நீங்க தான் காயப்படுவீங்க. மிர்தாத் அதை சொல்லிட்டார். நீங்க தான் காயப்படுவீங்க, நீங்க சிக்கி போயிடுவீங்க. அந்த சங்கிலி எப்படி உங்களை சுத்துச்சு, அந்த சங்கிலியை எப்படி எடுத்தா நமக்கு எந்த சேதாரம் வந்துடக்கூடாது, சங்கிலிக்கு எந்த சேதாரம் வந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாமே அப்போ இந்த உறவுகள் என்ற அந்த கட்டுக்களில் இருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஒரு இறை உதவி தேவைப்படுகிறது. அதைத்தான் நாம் ஞானம் என்று சொல்லுவோம். ஞானம் என்பதே இறைவனுடைய உதவி என்பதுதான் அர்த்தம். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நோக்கித்தான் இந்த புத்தகம், இந்த புத்தகத்தினுடைய ஞானங்கள் எல்லாம் நம்மை கொண்டு செல்லுகின்றோம். ஸோ அந்த அடிப்படையில இந்த முக்கியமான அத்தியாயமா நம்ம பார்க்கிறோம். இதுல நேற்று நம்ம படிச்சோம், சத்தியமா யாருக்குமே புரிஞ்சிருக்காது. இப்ப திரும்பவும் நான் அந்த அத்தியாயத்துல சில ஹைலைட்டட் விஷயங்களை நான் சொல்றேன். ஸோ மிர்தாத் எத்தனையோ டாபிக்ஸ்ல துறவிகள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் மிர்தாத் ஆரம்பிக்கிறார், ஒரு புது டாபிக் ஆரம்பிக்கிறார். ஒரு ஒரு தோட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு அள்ளி மலர்கள்லாம் பார்த்து நரோண்டா கிட்ட கேட்கிறாரு, இந்த அள்ளி மலர்கள் உங்ககிட்ட ஏதாவது சொல்லுதா, சொல்றது கேக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு ஒன்றும் கேட்கலங்க அப்படின்னு நரோண்டா சொல்றாரு. அப்ப மிர்தா சொல்றாரு, அள்ளி மலர்கள் உன்னை பார்த்து சொல்லுது, அதாவது உன்னை குறித்து சொல்லுது, நாங்கள் நரோண்டாவை நேசிக்கிறோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லுது அப்படின்னு. அப்படியா, எனக்கு தெரியலையேங்க அப்படின்னு நரோண்டா சொல்றாரு. அப்புறம் மிர்தாத் கேட்கிறாரு, அடுத்து என்ன கேட்கிறாருன்னா, இந்த இந்த நீர், இந்த குளத்தின் நீர் உங்ககிட்ட ஏதாவது சொல்றது ஒண்ணு கேட்குதாரு. அதுவும் கேட்கலங்க. அதுவும் என்ன சொல்லுது, நாங்க நரோண்டாவை நேசிக்கிறோம் அப்படின்னு நீர் சொல்லுது. அப்படியா, எனக்கு தெரியலையா அப்படின்னு நரோண்டா சொல்றாரு. அப்போ திருப்பி அப்படியே கேட்டுட்டே இருக்காரு. கதிரொளி சுடரும் தன் கரங்களில் ஏந்தி தாளாட்டும் இந்த பகல் உங்ககிட்ட என்ன சொல்லுது தெரியுமா? அதுவும் தெரியலங்கய்யா. அதுவும் என்ன சொல்லுதுன்னா, அது உன்னை நேசிக்குதான்ப்பா அப்படின்னு மிர்தாஸ் சொல்றாரு. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன இங்க விஷயம் அப்படின்னா, மெய்யாகவே மனிதன் பிரபஞ்சத்தின் குழந்தை. இங்க மிர்தாத் அழகா ஒரு வார்த்தையை ஹேண்டில் பண்ணுவார். உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டார், பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவார். அகிலங்கள் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அகிலங்கள் என்ன என்பதே நமக்கு தெரியாது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த உலகம் தான் எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் அப்படிங்கிறது இந்த அகிலங்கள்ல ஒரு புள்ளி என்று சொல்லுவதற்கு கூட தகுதியற்ற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த உலகத்திற்கு நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், நாம் அங்குதான் இருக்கின்றோம். இந்த உலகத்திற்கு இறைவன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றான். ஏனென்றால் அவன் நேசித்து படைத்த மகத்துவமிக்க படைப்பாக இருக்கக்கூடிய மனிதனுக்கான வாழ்விடமாக இந்த பூமியை இறைவன் அமைத்திருக்கின்றான். அதனால் இந்த பூமி முக்கியத்துவம் பெறுகிறது. இருந்தாலும் இந்த பூமி இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிடுகையில் ஒரு சிறு புள்ளிதான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பிரபஞ்சம் என்பது இறைவனுடைய படைப்பு. இறைவன் நேசித்து ஒரு மகத்துவமிக்க படைப்பாக மனிதனை உருவாக்கி இருக்கிற போது இந்த பிரபஞ்சம் மனிதனை நேசிக்கிறது. இந்த நேசத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சம் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு எதிரானதாக இல்லை. நாம் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஞானங்களோடு இருக்கிற நிலையில் இந்த பிரபஞ்சம் நமக்கு எதிரானதாக இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் அறியாமையில் இருக்கிறோம் என்றால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு எதிரான தன்மையை செய்யும். அது எதிரான தன்மை அல்ல, அது அதனுடைய இயல்பு. நம்முடைய இயல்பை நாம் மாற்றிக்கொண்டு விட்டதால் ஒரு முரண்பாடு ஏற்படுகிறதா. நாம மனிதர்களாகி அந்த உயர் தகுதியில் இருந்தால் இந்த பிரபஞ்சம் நமக்கு எந்த விதமான தீங்கும் செய்யாது. நாம நம்முடைய தகுதியிலிருந்து நழுவி விடும்போது பிரபஞ்சம் ஒன்றும் நழுவலையே. ஒரு நல்ல பையன் இருக்கான், இன்னொரு நல்ல பையன் இருக்கான், 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, ரொம்ப இணக்கமா இருக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப ஒஸ்ட் ஃபெல்லோ ஆயிட்டான், இவன் நல்லவனாவே இருக்கான். அப்ப 2 பேர் இணக்கமாக மாட்டாங்க. இந்த ஒஸ்ட் ஃபெல்லோ ஆகும்போது இன்னொரு ஒஸ்ட் ஃபெல்லோ அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஆனா அந்த நல்லவனா தான் இருப்பான். அந்த மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் எந்த மாற்றத்துக்கு உட்படல, அப்படியே தான் இருக்குது. நாம தான் இறங்கிட்டோம். இறங்கி இந்த இயற்கை எனக்கு எதிராக ஏதாவது செய்யுதுன்னு நம்ம சொல்றோம். அது அப்படியே தான் இருக்குது. நாம தான் இறங்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம உணராம இருக்கிறோம். அப்போ
பொதுவா மனிதன் பிரபஞ்சத்தினுடைய குழந்தை. எல்லா பொருள்களும் அவன் மீது அதிகம் அன்பு காட்ட விரும்புகின்றன. ஏன்னா இறைவனுடைய கட்டளைக்கு அவைகள் மாறு செய்ய முடியாது. அந்த சுதந்திரம் அந்த படைப்புகளுக்கு இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்படவில்லை. அதாவது ஒரு ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு பெண் குழந்தை வீட்டுல இருக்கு. அந்த குழந்தைக்கு அடுத்து ஒரு தம்பி பிறந்துட்டாங்க. அந்த குழந்தை அந்த அக்கா தானே அவங்க. அந்த அக்கா அந்த தம்பி மேல எவ்வளவு பாசம் காட்டுறாங்க. அதே மாதிரிதான் மனிதனுக்கான அனைத்தும் படைக்கப்பட்டு விட்ட பிறகு மனிதன் படைக்கப்பட்டான். நமக்கான அக்கா பிரபஞ்சம் படைக்கப்பட்டாச்சு. நம்ம மேல எல்லாமே அவ்வளவு கடைக்குட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு செல்லம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரிதான் மனிதர்களாகி நமக்கு இந்த பிரபஞ்சம் அதனுடைய அன்பை வாரி வழங்கி கொண்டு இருக்கிறது. இதை நாம் உணர வேண்டும் அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து அந்த இந்த கான்வர்சேஷனையும் ஸ்டார்ட் பண்றார். எல்லாமே உன்னை நோக்கி அன்பை செலுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் அதை நீ உணராமல், இதை உணர்றதுதான் விழிப்புணர்வுடைய அடிப்படை நிலை. இதையே உணராமல் இருக்கேன்னா நீ விழிப்புணர்வுல எவ்வளவு கீழே இறங்கி போயிட்ட அப்படிங்கறதுதான் இங்க மீனிங்கா இருக்கு. சரியா? சோ மெய்யாகவே மனிதன் இந்த பிரபஞ்சத்தினுடைய குழந்தை. எல்லா பொருள்களும் அவன் மீது அதிக அன்பு காட்ட விரும்புகின்றன. ஆனால் அத்தகைய அன்பினால் கெட்டு போகாதவர்கள் சிலர். அதை கெட்டு போகாதவர்கள் அப்படின்னா என்னன்னா, அந்த அன்பு நமக்கு நன்மை தான் செய்யும், நம்மளை கெடுத்து விட்டுறாரு. அந்த அன்பை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு மேன்மையான நிலைக்கு போயிடுவோம். அன்பு காட்டும் கையை கடிக்காதவர்கள் மிக மிக சிலரு. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த பிரபஞ்சம் நம் மீது காட்டக்கூடிய அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். புரிந்து கொண்டவர்கள் வெகு சிலர் தான் இருக்கிறார்கள். அந்த வெகு சிலரில் நீங்களும் ஒருவராக மாற வேண்டும் என்பதுதான் துறவிகள் மூலமாக மனிதர்களுக்கு சொல்ல மிர்தாத் விரும்பக்கூடிய செய்தி. இதை நாம் மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அணுவும் உங்கள் மீது, மனிதர்களாகிய உங்கள் மீது காட்டக்கூடிய அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, அழகான ஒரு லைனு. கெட்டு போகாதவர்களுக்கு பாம்பு கடியும் அன்பு முத்தமாகும். கெட்டு போனவர்களுக்கோ அன்பு முத்தமும் பாம்பு கடியா. அதாவது இயற்கையை பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இயற்கையினுடைய பாசம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இயற்கையிலிருந்து உங்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது. ஆனா இயற்கை உங்களுக்கு புரியலன்னா, ஒரு மழை பெஞ்சா கூட மழை பெஞ்சு உயிர் எடுக்குது இப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. சோ இதுதான் அந்த அந்த வித்தியாசம். அப்போ இந்த இந்த பேராகிராஃபர் என்ன சொல்றாருன்னா, சமோரா கிட்ட இந்த இயற்கையை மனிதன் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கல. இந்த பிரபஞ்சம் அவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை அவன் புரிந்து கொள்ளவில்லை. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஒருத்தர் நம்ம மேல வச்சிருக்க அன்பை நம்ம புரிஞ்சுக்காம இருந்தோம்னா அது ஒரு தப்பு தானே. இப்போ ஒரு மனிதர் இருக்காரு, நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்காரு, நாம அவரை மதிக்கவே மாட்டேங்கிறோம். எத்திக்கலி எவ்வளவு ராங் இல்ல அது? இப்போ மனிதனுக்கு ஒரு நியாயம், மற்ற படைப்புக்கு ஒரு நியாயமா? வாயில்லா ஜீவன்கள் தானே அதெல்லாம், அப்படித்தானே சொல்லுவோம் நம்ம. முதல்ல நீங்க இந்த பிரபஞ்சம் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த விஷயத்த சொல்லவுமே சமோரா, நரோண்டா இவங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு புதிய ஒரு புரிதல் உணர்வு ஏற்படுது. அப்புறமா இப்போ ஆரம்பிக்கிறார் மிர்தாத் சமோராவுடைய பழைய ஒரு விஷயத்தை, ஒரு உறவில் அவர் காயம்பட்டதை, ஒரு உறவினால் அவர் காயப்பட்டதை பற்றி பேசுகிறார். சமோரா, நீங்கள் பல அன்பான முத்தங்களால் நஞ்சேற்றப்பட்டவர் தானே, நஞ்சு ஊட்டப்பட்ட உமது அன்பை நினைத்து நீங்கள் இப்போது வேதனைப்படுகிறீர்கள் அல்லவா? தட் இஸ் சமோராவுடைய ஒரு பாஸ்ட், ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி மிர்தாத் சமோரா கிட்ட ஜஸ்ட் அப்படியே ஓபன் பண்றார். உடனே சமோரா ஷாக் ஆயிட்டார். ஐயோ, இது எவனுக்குமே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஆகா குருவே, இதயத்தின் அடி ஆழத்தில் இருந்த என்னுடைய ரகசியத்தை நீங்க எப்படி தெரியும்? ஆனா உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சு வைக்கிறது நினைக்கிறது ஒரு சிறு பிள்ளைத்தனமான ஒரு செயல். உங்ககிட்ட இருந்து எப்படி மறைக்க முடியும்? அப்போ என் இதயத்துல இருக்கிறது நீங்க ஆக்சுவலி ஒரு குருவுக்கு அது தெரியும், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது குருவுக்கு தெரியும். உங்களை குரு பார்க்காம இருந்தா கூட, அடிக்கடி பார்க்காம இருந்தா கூட, நீங்க என்ன மாதிரியான ப்ராக்ரஸ்ல இருக்கீங்கன்றது ஒரு குருவுக்கு தெரியும். ஏனென்றால் குரு இறைவனால் அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர் தான். அவருக்கு எல்லாமே தெரியும். அவருடைய ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்ரஸை பத்தின விஷயங்கள் எல்லாமே அந்த குருவுக்கு தெரியும். அந்த அடிப்படையில மிர்தாத்துக்கு ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணி அது சம்பந்தமான கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ரிலேஷன்ஷிப் தான் பேச முடிவு பண்ணிட்டாரு மிர்தாத். சமோராவை பிடிச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது, ரிலேஷன்ஷிப்னால காயம்பட்ட ஒரு பாஸ்ட். இப்போ சமோரா ஒத்துக்கிட்டாரு. ஐயோ, உங்ககிட்ட இருந்து நான் மறைக்கணும்னு நினைக்கிறது ஒரு எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம். உங்ககிட்ட இருந்து இல்ல, இந்த அள்ளி மலர்களிடம் இருந்து மறைப்பது கூட எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமான வீண் முயற்சி.
மறைக்க முடியாது. அந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாமே தெரியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இந்த இடத்துல. இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லாமே தெரியும். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அனைத்தும் அதற்கு தெரியும். ஏனென்றால் அதற்கு தெரிந்தால்தான் உங்களுக்கு உங்களுக்கான நன்மைகளை அவைகள் புறத்திலிருந்து தவறாமல் செய்ய முடியும். செயல் விளைவு தத்துவத்தில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கான விளைவுகள் என்பது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய உதவியை கொண்டுதான் அது நிகழ்கிறது. சூழ்நிலைகள் உருவாக்கப்படும் போது பிரபஞ்சத்தினுடைய படைப்புகள் அனைத்தும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். ஸோ இது ஒரு விதமான புரிதல். இப்ப என்ன ஆயிடுச்சு, சமோரா சொல்றாரு, ஐயோ உண்மைதாங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு உறவினுடைய ஒரு விஷயம் வழி என வாட்டுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நிறைய விஷயங்கள் சொல்றாரு. நான் இனிமேல் அதாவது அதை பத்தி நான் வந்து ஒரு கிளாரிஃபை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மாதிரி ஹோக்லான்ற ஒரு ஒரு பெண்ணை வந்து அவர் வந்து காதலிச்சிருக்கிறார். அவன் வர்ணிக்கிறார், விடிவெளியை விட அழகானவள் அவள், என் விழிகளுக்கு உறக்கம் எவ்வளவு இனியதோ அதை விட இனியது அவள் பெயர் என் நாவுக்கு, இந்த மாதிரி சொல்றார். அப்போ முன்னாடி வந்து அதாவது நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய ரத்த ஓட்டத்துல கலந்து அதுதான் நம்மளை செயலை செய்ய வைக்குதுன்னு முந்தைய அத்தியாயங்கள்ல மிர்தாத் சொல்லியிருப்பாரு துறவிகளுக்கு. அதுதான் இங்க மென்ஷன் பண்றாரு. நீங்கள் பிரார்த்தனை பற்றியும் ரத்த ஓட்டம் பற்றியும் பேசிய போது உங்கள் சொற்களை நான் மருந்தாய் குடித்தேன். இதுவரை ஹோக்லா தான் நீ இதய ரத்தத்தை சூடேற்றி அதிகாரம் செலுத்தி ஆச்சு. அதான் அவளுடைய எண்ணம் தான் என் மனசுல இருக்குது. அவள் சார்ந்த அந்த எண்ணத்தை என்னிலிருந்து நீக்கிக் கொள்ள முடியவில்லை. அவளது காதல் அழிவற்றதே தோன்றியது. அவளது காதலை நான் மோதிரமாக அணிந்து கொண்டேன். அந்த டைம்ல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? மரணமே எனக்கு வந்து பயமில்லாம இருந்துச்சு. அஞ்சல்காரனுடைய மேலங்கியாக தோன்றியது. அது சொல்லுவாங்களே, உன் கூட இருந்தா 1 ஹவர் கூட 1 நிமிஷம் ஆயிரும். நீ இல்லைன்னா 1 நிமிஷம் கூட 1 ஹவர் ஆயிடும். இந்த மாதிரிலாம் காதல்ல வந்து நம்ம அப்படியே மயங்கி எதையா சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் சொல்றேன். என் கைகள் சொர்க்கத்தையே தாங்கி நின்றன அப்படின்லாம் சொல்றாரு சமோரா. இப்போ ஒரு நாள் என்ன ஆயிட்டு, இந்த மாதிரி காதல்ல ஒரு 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 உறவு பிணைப்புல நான் இருந்தேன் ஹோக்லா கூட. ஒரு நாள் ஹோக்லா வந்து இறந்து போயிட்டாங்க. ஹோக்லா இறந்து போயிட்டாங்க. அவ்வளவுதான், இவர் வந்து டவுன் ஆயிட்டார். ஏன்னா இறந்து போயிட்டாங்க இல்லையா? அவ்வளவு அழகான முறையில டீப்பா லவ் பண்ண ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போ அஞ்சா நெஞ்ச சிங்கமான சமோரா இப்போது ஒரு பயந்த முயலாகி விட்டான். வானத்தை தாங்கி நின்ற தூணான சமோரா தேங்கிய குட்டையில் வீழ்ந்து கிடக்கும் இடிபாடு ஆகிவிட்டான். அந்த மாதிரி ஒரு ஒரு பெயின் எனக்குள்ள வந்துருச்சு. அந்த பெயின் வந்த சமயத்துலதான் நான் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருந்தேன். இந்த மடாலயத்துக்கு பக்கம் வந்தேன். ஏற்கனவே ஒரு துறவி செத்துட்டாருதான் என்னைய சேர்த்துக்கிட்டாங்க. நானும் பெயின்ஃபுல்லான மனசுல இருந்ததுனால நான் இங்க செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு சமோரா ஒத்துக்கிறார். அதான் இங்க சொல்றாரு. நான் சமோராவை இந்த மடாலயத்தின் மங்கிய நினைவுகளிலும் நிழல்களிலும் உயிரோடு என்னை புதைத்து விடவே நான் இங்கு வந்து சேர்ந்தேன். ஒருவர் இந்த மடாலயத்தில் இறந்து விட்ட நல்ல வேளையில் நான் இங்கு வந்து சேர்ந்தேன். அதனால் என்னை அவர்கள் உள்ளே ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். ஏத்துக்கிட்டாங்களே தவிர என்னுடைய ஹிஸ்டரியெல்லாம் அவங்க கேட்கல. சமோராவின் ரகசியங்களை அவர்கள் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஆக்சுவலி அந்த மடாலயத்துல இருக்கிற அந்த சமாதம் குருவுக்கு வந்து அவர் குருவா இருக்கிற பட்சத்துல இவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவங்க எல்லாமே கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் செத்தா ஒருத்தர் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் மிருதாதியை ரொம்ப நாள் சேர்க்காம இருந்தாங்க. சோ அவங்க கதையை விட்டுறலாம். சோ இவர் வந்து மடாலயத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். இங்க பாருங்க, உமது சொற்கள் சமோராவின் சாம்பலை சூடாக்கி புதிய சமோரா பிறக்க உறுதியளிக்கின்றன. அவள் என் கனவில் வந்து என் குருதியை கொதிக்க வைக்கிறாள். பருத்த செங்குத்து பாறைகள் மேல் என்னை தூக்கி எறிகிறாள். அவர் மடாலயத்துக்கு வந்துட்டாரு, துறவி ஆயிட்டாரு. ஆனாலும் ஹோக்லாவை மறக்கல அவரு. அவருடைய மனசுல இதை நம்மளோட ரிலேட் பண்ணி பாத்துக்கோங்களேன். இப்ப நம்ம மனசுலயுமே ஏதோ ஒரு உறவு சார்ந்த ஒரு வழி இருக்கும். இவன் மேலாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். யாருடைய பிரிவியாவது நம் மனதில் இன்னும் ஏந்தி கொண்டிருப்போம். அவர்கள் தான் என்னுடைய வாழ்க்கையாக இருந்தார். அவர்கள் இறந்து விட்டார்கள், போய் சேர்த்து விட்டார்கள், இனிமேல் எனக்கு என்ன இருக்கிறது? இந்த மாதிரியான ஒரு ஒரு விரக்தி நம்ம எல்லாரும் மனசுலயும் இருக்கும். ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு துக்கம் இருக்கும், ஒரு கவலை இருக்கும், வாட் எவர். அது எந்த ஒரு உறவினுடைய இழப்பாக இருந்தாலும், துரோகமாக இருந்தாலும், பிரிவாக இருந்தாலும், மனச்சுணக்கமாக இருந்தாலும், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் டிஸார்டர் நம்ம மனசுல இருக்குதுன்னா அதுக்கான அற்புதமான கிளாரிட்டி வந்து இப்போ வந்து மிர்தாத் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த எண்ணத்தை மறக்க முடியலங்கிறத வந்து அவர் ஒத்துக்கிட்டார். சமோரா வந்து மிர்தாத்துக்கிட்ட ஒத்துக்கிட்டார். திருப்பியும் ஸ்டெபிலைஸ் ஆகிறார். என்னை மன்னியுங்கள் குருவே, என் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. சிறிதளவு சதை என்றாலும் அது சதைதானே, என் சதை மீது இரக்கம் காட்டுங்கள்.
இந்த சமோராவிடம் இரக்கம் காட்டு. அதாவது இந்த சதை, சிறிதளவு சதை என்றாலும் சதைதானேன்னு என்ன அர்த்தம்னா, நான் துறவியா இருக்கேன். சமோரா இப்ப துறவியா இருக்காரு. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ரியல் துறவியா இல்ல. அதான் இங்க சொல்றாரு. நான் இந்த உலகத்தோடு நான் இன்னும் பிணைப்பில் தான் இருக்கிறேன். துறவி என்பவர் யார்? பிணைப்பை விட்டவர், அழகிய முறையில் தொடர்பை மட்டுமே கொண்டிருப்பவர். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டேன், ஆனா அந்த ஹோக்லாவோட நினைவை மட்டும் விட முடியல அப்படின்னு சமோரா ஒத்துக்கிட்டார். சதை என்றாலும் சிறிதளவு சதை என்றாலும் சதைதானே, ஒரு சின்ன ஒரு நினைவு தான், அந்த ஹோக்லாவோட எண்ணம் மட்டும்தான் இருந்தாலும் அதுவும் உலகத்தின் அடிப்படையிலான ஒரு பிணைப்பு தானே, அதை என்னால் விட முடியல, என் மீது இரக்கம் காட்டுங்கள் அப்படின்னு மிர்தாத்துக்கிட்ட சமோரா சொல்றார். தட் இஸ் என்ன அர்த்தம்னா, அவங்க இன்னும் துறவி ஆகல, உண்மையான துறவி ஆகல. உண்மையான துறவி ஆக்குறதுக்கு தான் மாஸ்டர் வந்திருக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மாஸ்டர் அட் ஒர்க் இதுதான். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஓ, என்ன மன்னிங்க, இரக்கம் காட்டுன்னு சொல்லும்போது கண்டிப்பா சதைக்கும் இவனிடம் அன்பு உண்டு. கண்டிப்பா ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா மனிதர்களுடைய பலகீனம் எனக்கு தெரியும். என்னைக்குமே ஒரு குருவுக்கு ஒரு மாணவனுடைய, தன்னுடைய சீடனுடைய பலகீனங்கள் தெளிவாக தெரியும், தெரிய வேண்டும். பலகீனங்கள் தெரிந்தால்தான் அவர் அந்த பலகீனங்களை உடைத்து பலசாலியாக்க முடியும் சீடன். குருவை பொறுத்த வரைக்கும் அவர் உங்களை கண்டுக்காம இருப்பாரு, அப்படி இப்படி இருப்பாரு, இப்படிதான் இருப்பாங்க. ஆனா அவருக்கு இறைவன் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது ஒரு ஒரு சூட்சமா நடக்கக்கூடிய ஒரு அப்டேட். சரிங்களா? ரைட். அப்போ சதைக்கும் இவனிடம் அன்பு உண்டு, ஆத்மாவுக்கு இன்னும் அதிகமாகவே உண்டு. அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிழைகளை நான் மன்னிக்கிறேன், அதை விட உங்ககிட்ட இருக்கக்கூடிய நன்மைகளை நான் பெருசா அப்ரிஷியேட் பண்றேன், அதையும் நீ மைண்ட்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதாதான் அர்த்தம். நிறைந்த சதை உருகி உருகி உருவமற்று போய்விடும். அதாவது ஒருத்தர் ரொம்ப ஒல்லியா இருந்தா நல்லா இருக்காது, கொஞ்சம் நல்ல சதையோட தான் நல்லா. ஓவரா சதையா இருந்தா எப்படி இருக்கும்? ஒபிசிட்டின்னு சொல்லிடுவோமா இல்லையா? அதான் அவர் சொல்றார். சதை உருகி உருகி உருவமற்று போய்விடும், நிறைந்த சதை உருகி 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 உருவமற்று போய்விடும். அதாவது இந்த பிணைப்பு இருக்கு இல்லையா, அந்த உலகம் சார்ந்த இந்த பிணைப்பு இருக்கு இல்லையா, அந்த பிணைப்பை நாம உடைக்க முடியும். அது உன்னால முடியல, நீ தவிச்சுக்கிட்டே இருக்க, பட் ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்றாரு. மிர்தாத் தன் அன்பால் சாம்பலில் இருந்து சமோராவை உயிர்ப்பிப்பான், அவனை வெற்றியாளனாக்கும். இந்த இடத்துல மிர்தாத் வெற்றியாளன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வர்றார், இன்ட்ரோடியூஸ் பண்றார். வெற்றியாளன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வர்றார். சரிங்களா? இப்போ ஒன்னும் கவலைப்படாத சமோரா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன்னோட பிரச்சனைன்னு தெரிஞ்சு போச்சு, நான் உன்னை சொல்றதை கேளு, நீ வெற்றியாளன் ஆக்குறவனே, வெற்றியாளனுக்கே நான் உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். யார் வெற்றியாளன் அப்படின்னா, ஒன்றுபட்டு ஒன்றிணைந்த மனிதன் தனக்கே எஜமானன். ஒன்றுபட்டு ஒன்றிணைந்த மனிதன்னா யாரு, எதை மென்ஷன் பண்றாரு அப்படின்னா, உன்னுடைய அந்த பிளவுபட்ட நான், நீ உன்னுடைய இறைத்தன்மையிலிருந்து விலகி இந்த உலகத்தோடு சாய்ந்து விட்டாயே, வீழ்ந்து விட்டாயே, பிணைந்து விட்டாயே, அதிலிருந்து நீ மீண்டு உன்னுடைய சுயத்தோடு ஒன்றுபட்டு ஒன்றிணைந்து நீ இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் நீ ஒரு எஜமானா இருப்ப. அதாவது செல்ஃப் அவேர்னஸ், அதாவது செல்ஃப் கான்சியஸ்னஸ். நீ யாரு, நாம யாரு, எங்கிருந்து வந்திருக்கோம், நம்முடைய தகுதி என்ன, நம்முடைய மகத்துவம் என்ன, இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி இருந்துட்டோமே அப்படின்னு ரியலைஸ் பண்ணி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உன்னுடைய சுயத்தோடு ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய நிலையில நீ உனக்கு எஜமான். பெண் மீது கொண்ட காதலால் மனிதன் கைதியாகிறான். காதலால் ஆணை அடிமையாக்கிய அவனும் சுதந்திரம் என்ற மணிமகுடத்திற்கு தகுதியற்றவர். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான புரிஞ்சுக்கணும். அதாவது பெண் மீது கொண்ட காதலால் மனிதன் கைதியாகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு விதமான உறவு. ஆணும் பெண்ணும் பரஸ்பரம் எதிர்பாலின ஈர்ப்பில் இருக்கும்போது அவர்கள் ஒரு விதமான உலகத்தினுடைய பிணைப்பில் சிக்குறுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது இந்த உலகத்தின் அடிப்படையிலான பிணைப்பு என்பது உடல் சார்ந்த பிணைப்பு தான். அப்போ மனிதனுடைய உடல் சார்ந்த அந்த தன்மையில எதிர்பாலினங்கள் பரஸ்பரம் ஒன்றையொன்று ஈர்த்து கொள்ளுகின்றன. அது உடல் சார்ந்த உறவாகவே இருக்கிறது. அதை மனிதன் காதல் என்று சொல்லிக் கொள்கின்றான். அந்த காதல் என்ற அடிப்படையில் அங்கே ஒரு சுயநலம் தான் இருக்கிறது. நீ எனக்காக நீ இருக்கணும், வேற எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேருமே நினைச்சுக்கிறாங்க. பெண் மீது கொண்ட காதலால் மனிதன் கைதியாகிறான், ஃபர்ஸ்ட் பிணைக்கப்பட்டுறான். காதலால் ஆணை அடிமையாக்கி அவளும்,
அல்லது காதலால் பெண்ணை அடிமையாக்கி அவனும், 2 பேருமே சுதந்திரம் என்ற மணிமகுடத்திற்கு தகுதியற்றவர். சுதந்திரம் அப்படின்னா லிபரேஷன், இந்த இந்த உலகத்தின் பிணைப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதாவது எப்போ வேணா நான் இங்க இருந்து கிளம்பலாம். இப்போ நீங்க ஒரு ஜெயில இருந்தீங்கன்னா அப்படி செய்ய முடியுமா? எப்போ வேணா போலாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கணும், அட்லீஸ்ட் பெயில் கிடைக்கணும், இதெல்லாம் கிடைச்சாது வெளில போக முடியும். இப்ப நான் வீட்டுல இருக்கிறேன், இப்ப கூட நான் நினைச்சா மீட்டிங்கை முடிச்சுட்டு சரிங்க நான் முக்கியமான வேலை இருக்கு அப்புறம் பார்க்கலாம்னு கூட போகலாம். இது சுதந்திரம். ஆனா இந்த காதல் என்ற பெயர்ல, தெளிவற்ற நிலையில நீங்க காதல் அப்படிங்கிற பெயர்ல நீங்க கைதியா இருக்கிறீங்க. கைதியா இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சுதந்திரம் அப்படி அந்த மணிமகுடம் வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அதுக்கு தகுதியற்ற நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார். அடுத்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கிறாரு. காதலால் பிரிக்க முடியாதபடி இருவராய் அடையாளம் காண முடியாதபடி ஒன்றாகி விட்டவர்கள் அந்த பரிசுக்கு தகுதி பெற்று விடுகிறார். காதலால் பிரிக்க முடியாதபடி இருவராய் அடையாளம் காண முடியாதபடி ஒன்றாகி விட்டவர்கள் அந்த பரிசுக்கு தகுதி பெற்று விடுகிறார். அப்போ காதல் என்பது என்ன செய்ய வேண்டும் என்றால், அதாவது அன்பு என்பது என்ன செய்ய வேண்டும் என்றால், நீயும் நானும் வேறு வேறு அல்ல. நீயும் நானும் வேறு வேறு அல்ல. நாம் மனிதர்கள், விழிப்புணர்வு மிக்கவர்கள், மகத்துவம் மிக்கவர்கள், சுதந்திரத்துக்கு தகுதி படைத்தவர்கள். என்னுடைய காதல் உன்னை இந்த உலகத்தோடு பிணைத்து விடக்கூடாது, உன்னுடைய காதல் என்னை இந்த உலகத்தோடு பிணைத்து விடக்கூடாது. நாம் இருவருக்கும் இடையே ஒரு அழகிய ஒரு தொடர்பு இருக்கலாம், ஒரு பரஸ்பரம் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளலாம். ஆனால் நாம் அங்கே ஒரு வட்டத்துக்குள் நம்மை அடைத்து கொண்டு விடக்கூடாது. சரியா? அதாவது இப்போ என்னன்னா, இப்போ திருமணம் நம்ம சமுதாயத்துல இருக்குது. இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு சடங்கா இருக்குது. இந்த திருமணத்துக்குன்னு சொல்லிட்டு சில சட்ட திட்டங்களை யார் விதித்து வைத்தது? ஒரு ஆண் பெண் சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு யார் தீர்மானிக்கிறது? யார் தீர்மானிச்சது? இறைவன் தீர்மானிச்சானா? உங்க மனசாட்சி தீர்மானிச்சுச்சா? யார் தீர்மானிச்சாங்க? இன்னைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் நல்லபடியா சேர்ந்து வாழ்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை தவிர மீது எல்லாத்தையுமே செஞ்சிடறாங்க. சரியா? அப்படித்தான் இருக்குது. அப்போ திருமணம் ஒரு ஆண் பெண்ணுடைய அந்த அழகான உறவு முறைக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதுதான் இன்றைக்கு அவர்களை சேர்த்து வைக்கிறது. அதில் அவர்களுடைய சுயம் நிலை பெறாமல் அது விட்டு விலகி வருகிறார்கள். அப்படி விட்டு விலக முடியாதவர்கள் எல்லாமே வேற வழி இல்லாம தான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் இதுவெல்லாம் இல்லை. அங்க காதல் கிடையாது. அப்ப காதல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு, பரஸ்பரம் நம்மை அடிமையாக்கி விடாமல் இருக்க வேண்டும். முக்கியமா காதல் என்பது இப்போ ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு 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 பூச்செடி இருக்கிறது. அந்த பூச்செடி ஒரு படைப்பு. அந்த பூச்செடி உங்களை நேசிக்கிறது, நீங்களும் பூச்செடியை நேசிக்கிறீர்கள். உங்க 2 பேருக்கு இடையில என்னங்க ரிலேஷன்ஷிப் இருக்குது? ஒரு பரஸ்பரம் சுதந்திரம் இருக்குதா? அந்த பூச்செடியோட தன்மையை நீங்க மாத்த முடியுமா? மாத்த முடியாது. அந்த பூச்செடி உங்க தன்மையை மாத்த முடியுமா? மாத்த முடியாது. இதுதான் காதல். உங்களை அது உங்களுடைய இயல்பு தன்மையிலிருந்து மாற்றவில்லை. ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் காதல் என்ற பெயரில் செய்யக்கூடிய இந்த உறவு முறை என்பது அவர்களுடைய சுயத்தை மாற்றுகிறது, அவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறது. இவனுக்காக அவளும், அவளுக்காக இவனும் தனக்கு எது பிடிக்காதோ இருந்தாலும் செய்கின்றான். அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல் செய்ய முடியாது, சலிச்சு போயிடும். அவங்க கிட்ட நீங்க இன்னும் எதிர்பார்த்து சரி அவங்களுக்காக செய்வோன்னு செய்யறீங்க, அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் செய்ய மாட்டீங்க. அதே மாதிரிதான் அந்த சைடும். இப்ப என்ன ஆகும்? பிரச்சனை வந்துடும், ஒரு சலிப்பு வந்துடும். அங்க காதல் இருக்காது, வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரிதான் நீங்க ஒன்னா ஒரே இடத்துல இருக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு பூச்செடியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய உறவு இருக்கிறதே, இதுதான் காதல். அதுதான் காதலுக்கு எக்ஸாம்பிள். அதுக்காக உடனே நீங்க என்னை வந்து இப்படி நினைக்க, அது எப்படிங்க கல்யாணம் பண்ணாம அப்படியா? அப்போ ஒரு அதுதான் காதல், அதுதான் காதல். காதலுக்கு சடங்குகள் தேவையில்லை. ஒரு கட்டுப்பாடு என்பது அதுவும் ஒரு யூனிஃபார்மான ஒரு டெம்ப்ளேட் எதுக்கு? மனிதன் தனித்துவமானவன், சுதந்திரமானவன், அவனுக்கு எதுக்கு டெம்ப்ளேட்டு? அப்ப காதல் என்பதே நம்பிக்கையினுடைய அடிப்படை, அன்பு என்பதே நம்பிக்கையினுடைய அடிப்படை தானே. இப்ப நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம அன்புன்னு தானே சொல்றோம். இப்ப நீங்க ஒருத்தர் மேல அன்பா இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க வந்து நேர்மை தவறி நடக்க முடியுமா? நடக்க முடியாது. ஏன்னா நேர்மை தவறி நடக்கும்போது ஒரு
தீங்கு ஏற்பட்டு விடும். நீங்க நேசிக்கக்கூடிய ஒருவருக்கு தீங்கு ஏற்படுவதை நீங்கள் விரும்புவீர்களா? அப்ப அன்பு தானே. அப்போ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாம ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிறதுல என்ன தடை இருக்குது? என்ன நினைக்கிறீங்க? ஏமாத்திட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அப்ப அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பு இல்லாதப்ப நீங்க சேர்ந்து இருந்தா என்ன, இல்லாட்டி அதுதான் இங்க மிர்தாஸ் சொல்றாரு. அதாவது இதை நம்ம ரொம்ப கரெக்டா ஸ்பிரிச்சுவலா புரிஞ்சுக்கணும். இது ஒரு ரிலேஷன்ஷிப், அவ்வளவுதான். ஒரு படைப்பு இன்னொரு படைப்போடு கொள்ளுகிற ரிலேஷன்ஷிப், ஒரு புரிதல். அந்த புரிதல் உங்களுடைய ஞானத்தை உயர்த்த வேண்டுமே தவிர உங்களுடைய சுதந்திரத்தை பறித்து உங்களை கைதியாக்கி விடக்கூடாது. உங்கள் இருவருடைய சுயநலத்துக்கு ஒருவரை ஒருவர் பலி ஆக்கி விடக்கூடாது. அப்படியான தன்மையில தான் இங்க இருக்கு. இப்போ சமோரா ஹோக்லா மேல அதிகமான ஒரு பிணைப்புல இருந்துட்டாரு. சரிங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு, சமோரானால அந்த அந்த ஒரு விஷயத்த மறக்கவே முடியல. அப்போ அந்த ஹோக்லா மேல அவர் கொண்ட காதல் என்பது அவரை இன்னுமே கைதியாகத்தான் வைத்திருக்கிறது. அப்ப அவர்களிடம் இருந்தது காதல் அல்ல. அதான் மிர்தாத் தெளிவா சொல்றாங்க. காதலால் பிரிக்க முடியாதபடி இருவராய் அடையாளம் காணப்படியாதபடி ஒன்றாகி விட்டவர்கள் அந்த பரிசுக்கு தகுதி பெற்று விடுகிறார். அதாவது உண்மையிலேயே ஒரு ஒரு உறவு என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், நாம் நமக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணர்வதற்கு ஒத்தாசை செய்வதாக ஒரு உறவு இருக்க வேண்டும். இப்போ நீங்க ஒரு பூச்செடியோட உறவு கொள்ளும் போது, ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கும் போது, அந்த உறவு உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணர்வதற்கு ஓரளவுக்கு உதவலாம். ஒரு லெவல் வரைக்கும் உதவலாம். ஆனா நீங்க யாரோடு தொடர்பு கொள்வதற்கு தகுதி மிக்கவர் என்றால், மனிதரோடு தொடர்பு கொள்வதற்கு தகுதி மிக்கவர். அப்போ ஒரு பூச்செடி கூட தொடர்பு கொள்ளும் போதே நீங்க அந்த ரியலைசேஷன் பண்ண முடியும்னா, ஒரு மேன்மை மிக்க, உங்களுக்கு நிகரான மகத்துவம் மிக்க படைப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரோட தொடர்பு கொள்ளும் இன்னுமே பெரிய ரியலைசேஷன் பண்ண முடியும் தானே? அப்போ அந்த ரியலைசேஷனுக்கு உதவக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஆனா இங்க அப்படியே அகைன்ஸ்டா இருக்கு. அட்லீஸ்ட் அந்த செடியாவது ஒரு லெவலுக்காவது ஹெல்ப் பண்ணுச்சு. இப்ப இவங்க கிட்ட சிக்கிக்கிட்டு அதுக்கும் ஃபெயில் ஆயிட்டோம் நம்ம. அதுதான் இங்க மிர்தாத் சொல்றாங்க. அழகா சூப்பரா சொல்றாங்க. காதலரை வெல்லும் காதல் காதலே அன்று. உங்களை போட்டு தள்ளிட்டு காதல் வாழ்ந்தா அது காதலே அல்ல. உங்களை ஒருவருக்கொருவர் சுயநலத்தை தூண்டிவிட்டு உங்களை ஒருவருக்கொருவர் கைதியாக்கி கொண்டு இந்த உலகத்தோடு பிணைந்து கொண்டு பிணைத்து விட்டு அந்த காதல் காதலே அல்ல. காதல் உங்களை விடுவிக்க வேண்டும். அன்பு உங்களை விடுவிக்க வேண்டும். அன்பு உங்களை பிணைக்க கூடாது. அன்பு உங்களை பறக்க வைக்க வேண்டும். அதான் மிர்தாஸ் சொல்றான். ரத்தமும் சதையும் சாப்பிட்டு வளரும் காதல் காதலே அன்று. அப்போ இங்க எப்படி இருக்குன்னா, உடல் சார்ந்த ஒன்றாகத்தான் காதல் இருக்கிறது என்பதை முதலில் நாம் உணர வேண்டும். அன்பு என்பதை உடல் சார்ந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் இங்க உடல் என்பதே அழியக்கூடியதாக இருக்கிறது. மெட்டீரியலாவே நம்ம யோசிக்க கூடாதுன்னு சொல்றோம். இன்னைக்கு காலைல கூட தான் சொன்னோம். உங்களுடைய வேண்டுதல் ஒரு பொருளாக இருந்தால் அது நிச்சயமாக அதிலிருந்து விலகி விடுங்க. அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட கிளினிக் வந்திருந்தார். சார், என் பையன் நைட்டெல்லாம் பெட் வெட்டிங் பண்ணிடுறான் சார், தூக்கமே கெட்டு போயிருது சார். இந்த பெட் வெட்டிங் பண்ணாம இருக்கிறதுக்காக எனக்கு ஒரு மருத்துவம் சொல்லுங்க. டெய்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார், என் பையன் நைட்டு உச்சா போக கூடாது அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், அப்படிலாம் பிரார்த்தனை பண்ணாதீங்க, எனக்கு நிம்மதியா நைட்டு தூங்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கங்க அப்படின்னு. அதாவது ஒரு ஆழமான தூக்கம் வேணும்னு கேளுங்க. அதுல உங்க பையன் உச்சா போகாம தூங்குறது ஒரு அங்கம் தானே. ஏன்னா அவன் அப்படி இருந்தா தான் நீங்க நிம்மதியா தூங்க முடியும். சரிங்க, அவன் பெட் வெட்டிங் போறதை ஸ்டாப் பண்ணிட்டான், ஸ்டில் உங்களுக்கு தூக்கம் வரும்னு என்ன உத்தரவாதம்? வேற ஏதாவது கவலை நீங்க தூங்காம இருந்தீங்க என்ன பண்றது? பிரார்த்தனை பண்றது பண்றீங்க, முழுசா பண்ணுங்களேன். அந்த மாதிரிதான். சரியா? அப்போ மெட்டீரியலே வேணான்னு சொல்றோம். ஆனா இங்க காதல் என்ற அடிப்படையில, உறவு என்ற அடிப்படையில இளைஞர்களுக்கு பொருள் சார்ந்த விஷயத்தின் மீதான் ஈர்ப்பு இருக்கிறதே தவிர அது உண்மையில் காதல் அல்ல. ஆக்சுவலி காதல் என்பது மனம் சார்ந்த, உணர்வு சார்ந்த, உணர்வினுடைய உச்சிக்கு ஞானங்களை நோக்கி உங்களை உந்தக்கூடிய ஒரு அற்புதமான மனதின் சக்தியாகத்தான் காதல் இருக்கிறது. நீங்கள் உடல் மீது ஈர்ப்பு கொண்டு பரஸ்பரம், அவங்க உடல் வேற மாதிரி இருக்குது, உங்க உடல் வேற மாதிரி இருக்குது, ரெண்டு பேருக்குமே பரஸ்பரம் ஈர்ப்பு இருக்கு, இதை நீங்க காதல்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை முடிச்சு விட்டுரும் அப்படின்னு தான் மிர்தாத் சொல்ற. இப்போ ரத்தமும் சதையும் சாப்பிட்டு வளரும் காதல் காதலே அன்று. ஆண் பெண் பிள்ளைகளை பெறவும் உடலின் பந்தத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் ஆண் பெண்ணிடையே ஏற்படும் ஈர்ப்பு காதலே அன்றுன்ட்டார். காதலே அன்று. நம்ம சமுதாயத்துல காதலே இல்லைன்னு சொல்லல. ஆனால் காதல் என்றால் என்ன,
உடல் ஈர்ப்பு என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஒரு ஏஜுக்கு மேல அது புரியும். ஆனா இளைஞர்களுக்கு சமோரா மாதிரியான ஒரு ஆட்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப உதவும். ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா. திரும்பவும் சொல்றாரு, வெற்றியாளனுக்கே நான் உபதேசிக்கின்றேன். இந்த மாதிரிலாம் சொல்றாரு. அடுத்து பாருங்க. அடுத்த சாப்டருக்கு அடுத்த டாபிக் வரும். ஆக்சுவலி ஆணும் பெண்ணும் ஒருவரே. ஆணும் பெண்ணும் ஒருவரே. ஆக்சுவலி மெட்டீரியல், அதாவது பொருள் அடிப்படையில தான் அவங்க வேற வேற. ஆனா அவங்க மனிதன் என்ற படைப்பு தான். ஆண் மனிதன் பெண் மனிதன் என்று இல்லை. ரைட்? ஆண் மனிதன் பெண் மனிதன் என்றுதான் இருக்குது. இவங்களும் மனிதன் தான். அவர் அப்போ ஆணும் பெண்ணும் ஒருவரே. உடலா பார்த்தாதான் ரெண்டு பேரு, மனசா பார்த்தா ரெண்டு பேர் ஒருத்தர் தானே. என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசம் கிடையாது. வாழ்வின் அரிய பிரதேசங்களில் அவர்கள் ஒருவரே. அடுத்து, இந்த மாதிரி இருமையே வாழ்வின் அடிப்படை என்று நம்பிக்கை கொண்டவர்கள் வாழ்வின் சட்டமே ஒருமைதான் என்பதை உணர மாட்டார். அதாவது நீங்க பொருள் சார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க இருமையில சிக்கிடுவீங்க. இருமைனா என்னன்னு நேத்தே நான் சொன்னேன். ஒண்ணு சந்தோஷத்துல இருக்கணும், இல்ல துக்கத்துல இருக்கணும். இந்த ரெண்டு நிலையில தான் மனிதன் இருந்து கொண்டிருக்கின்றான். ஒண்ணு சந்தோஷமா இருக்கிறீங்க, இல்ல கவலையா இருக்கிறீங்க. நாம அமைதியாவே இல்லை. இந்த அமைதி என்பதுதான் ஓர்மை. இந்த அமைதி என்பதுதான் ஏகத்துவத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. அப்போ இந்த இருமை நிலை என்பது எல்லா இடங்களிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுல மனிதன், அதாவது ஒரு ஆண் பெண்ணும், ஒரு ஆண் பெண்ணை, பெண் ஆணை உடல் அடிப்படையில் பார்க்கும்போது அங்கே இருமை வருகிறது. ஆண் பெண். ஆனா இருமைதான், அதாவது துக்கம்னு ஒண்ணு இருந்தா சந்தோஷம்னு ஒண்ணு இருக்குங்க. காலமா வாழ்க்கை ஒரு வட்டம்டா இப்படிலாம் சொல்லுவோமா இல்லையா? இன்னைக்கு ஒரு ஏற்றம், இன்னைக்கு ஒரு இறக்கம், நாளைக்கு திருப்பி ஏற்றம், திருப்பி இறக்கம், ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததான் வாழ்க்கை. இதெல்லாம் தத்துவம். ஆனா ஏற்றத்தை இருக்கும்போது இறக்கத்தை விரும்புவீங்களா? தத்துவம் தானே அது. அப்படி இறக்கத்துக்கு நீங்க தயாரா தானே இருக்கணும். ஆனா இறக்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமி கிட்ட போய் சாமிக்கு என்னென்ன கொடுக்குறீங்க. இப்போ இதுதான் இருமை. அதான் இருமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மிர்தாத் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, நீங்க வந்து பொருள் சார்ந்த மனிதரா இருக்கிறீங்க, உலகம் சார்ந்த மனிதரா இருக்கிறீங்க, உலகத்தை கடந்த மனிதரா நீங்க இல்ல, உலகத்தோடு பிணைப்பு கொண்டிருக்கிறீங்க. அதான் இருமை. அப்போ அப்படியான ஒரு விஷயத்தின் மேல் நம்பிக்கை கொண்டவங்க வாழ்வின் சட்டமே ஒருமைதான் என்பதை உணர மாட்டார். வாழ்வினுடைய உண்மையான சட்டம் என்ன? ஒருமைதான். ஆணும் பெண்ணும் ஒண்ணுதான். இப்ப கொலை பண்ணிட்டாங்கன்னா, ஆண் கொலை பண்ணிட்டாங்கன்னா வேற தண்டனை, பெண் கொலை பண்ணிட்டாங்கன்னா வேற தண்டனையா? மனிதனுடைய சட்டமே அப்படி இருக்கும்போது இறைவனுடைய சட்டம் எப்படி இருக்கும்? ஒண்ணுதான். மனிதன் ஒரே ஆன்மாவிலிருந்து படைக்கப்பட்டவன் தான். உடல் அடிப்படையில் தான் அவர்கள் வேறு வேறு என்பதை நான் புரிந்து கொள்வேன். அவங்க அப்படியே பழகிட்டாங்க. அவங்க மைண்டுமே அப்படியே வழி வழியா அப்படியே ஆயிடுச்சு. அவங்க மைண்டோடைய பேட்டர்னையுமே அப்படி ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலி அவங்கள சுதந்திரமா விட்டா ஆண் மனதிற்கும் பெண் மனதிற்கும் வித்தியாசம் கிடையாது. அதுதான் மிர்தாதிங்க சொல்றேன். இப்போ இருமை காலத்தின் ஒரு காலகட்டம். இருமை காலத்தின் ஒரு காலகட்டம். அது ஒருமையிலிருந்தே புறப்பட்டு ஒருமையை நோக்கியே செல்லும். இருமை காலத்தின் ஒரு காலகட்டம். அதாவது நீங்க ஒரு பருவமடைந்து விட்டால்தான் நீங்கள் ஆணாகவோ பெண்ணாகவோ பார்க்கப்படுகிறீர்கள். அதுவரை நீங்கள் ஒரு குழந்தை தான். ஒரு சின்ன பேபி இருக்குதுங்க. ஒரு 2 வயசு பாய் பேபி இருக்குது. ஒரு அம்மா அந்த பேபியை கூப்பிட்டுட்டு ஒரு ஒரு விமென்ஸ் டாய்லெட்டுக்குள்ள போலாம் தானே? அதே பேபியை வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட்டு போக முடியுமா? அப்போ அதான் இங்க சொல்றாங்க, இருமை காலத்தின் ஒரு காலகட்டம். ஒரு காலம் வரைக்கும் அந்த இருமை வந்து உடல் அடிப்படையில் இருக்கலாம். அது இந்த உலக வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கலாம். அதே போல நீங்க ரொம்ப ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த பாலினம் சார்ந்த ஒரு பிரக்ஞையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அதுதான் இயற்கை. அதனாலதான் இங்க மித்தா சொல்லும், ஒருமையிலிருந்தே புறப்பட்டு ஒருமையை நோக்கியே செல்லும். இடையில நீங்க வேணா மேபி ஒரு ஆண் பெண் என்ற இந்த பிரங்கையில நீங்க இருக்கலாம். உலகம் சார்ந்து, உலகத்தினுடைய நெறிமுறைகள் சார்ந்து, வழிகாட்டுதல் சார்ந்து இருக்கலாம். ஆனா உங்களுடைய நேச்சர் வந்து ஒருமையிலிருந்து வந்ததுதான், ஒருமையை நோக்கித்தான் போகிறது. நீங்கள் அந்த காலத்தினுடைய காலகட்டங்களில் நீங்கள் உடல் அளவில் தான் இருமையை உணர்கிறீர்களே தவிர அடிப்படையில் மனதளவில் உணர்வளவில் நீங்கள் ஓர்மையில் தான் இருக்கிறீர்கள் என்பதை இங்கே சொல்லுகிறார். இந்த காலகட்டத்தில் குறுக்கீடு செய்கிறீர்கள், அதாவது எவ்வளவு விரைவாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் குறுக்கீடு செய்கிறீர்களோ அவ்வளவு விரைவில் உமது சுதந்திரத்தை தழுவிக்கொள்வீர்கள். அதாவது
நீங்க வந்து அந்த அந்த உடல் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து மனம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு வருவீங்க. இதுதான் ஹியூமன் கான்சியஸ்னஸ். ஹியூமன் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பாலின தன்மையிலிருந்து அந்த பாலின பிரக்கையிலிருந்து விலகுதல். விபாசனா மெடிடேஷன் அழகா சொல்லுவாங்க. நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது நீங்க உலகத்தினுடைய அடையாளங்களிலிருந்து விடுபட்டு விடுங்கள். நீங்கள் ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ உணராதீர்கள். நீங்கள் ஒரு படைப்பாக உங்களை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த உங்களுடைய பெயரை மறந்து விடுங்கள், உங்களுடைய தகுதியை மறந்து விடுங்கள், உங்களுடைய கல்வியை மறந்து விடுங்கள், உங்களுடைய உறவுகளை மறந்து விடுங்கள். இப்ப ஆதி மூலத்தவத்தில் தன்னந்தனிமை தவ உணர்வுகள் என்ன பண்றோம்? எல்லாத்தையும் விட்டு மலை உச்சிக்கு போயிடுறோமா இல்லையா? மலை உச்சியில நீங்க ஆணா இருந்த என்ன, பெண்ணா இருந்த என்ன, நீங்கள் ஒரு படைப்பு. அதுதான் சொல்றாங்க மெர்தாத். இந்த காலகட்டத்தில் குறுக்கீடு அதாவது எவ்வளவு விரைவாக இந்த காலகட்டத்தில் குறுக்கீடு செய்கிறீர்களோ, குறுக்கீடுன்னு என்ன அர்த்தம்? இதை நீங்க ரியலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த இருமைன்றது வந்து சும்மா இந்த உலகத்தினுடைய ஒரு 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 சட்டம், இந்த உலகத்தினுடைய கன்வீனியன்ஸுக்கான ஒரு சட்டம். ஆனா உண்மையில நீங்க வந்து மனிதன், படைப்பு தான். அதை நீங்க எந்த அளவுக்கு நீங்க ரியலைஸ் பண்ணிக்கிறீங்களோ, முக்கியமா அந்த இளமை பருவத்துல ரியலைஸ் பண்ணிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் சுதந்திரத்தை தழுவிக்கொள்வீர்கள். ஆணும் பெண்ணும் ஒன்றுதான் அன்றி வேற என்ன. மனிதனுக்கு அந்த உள்ளுணர்வு இல்லை. இருவரும் ஒரே முறுக்கு நூலின் நூலிலை பிரிகள். அவன் இருமை எனும் நஞ்சை குடிக்காமல் இருந்தால் மட்டுமே ஒருமை தேனை சுவைக்க முடியும். அதாவது நீங்கள் உங்கள் உடல் என்ற தன்மையிலிருந்து நீங்க வெளியே வாருங்க. உங்கள் மனம் என்ற தன்மையில் நீங்கள் மையம் கொண்டு வாழுங்க. அதாவது நம்ம காலையில கிளம்புறோம், குளிச்சிடுறோம், நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறோம், தலை சீவுறோம், மேக்கப் பண்றோம், எல்லாம் பண்றோம். இது ஓகே. அதே நேரத்துல உங்க மனசுல என்ன இருக்குன்றதை கொஞ்சம் பாருங்க. உங்க நோக்கம் என்ன? உங்க மனசுல என்ன விருப்பம் இருக்குது? என்ன இன்டென்ஷனோட நீங்க இருக்கிறீங்க? உங்க மனசுல அமைதி இருக்குதா? சமாதானம் இருக்குதா? ஏக்கம் இருக்குதா? கவலை இருக்குதா? பயம் இருக்குதா? துக்கம் இருக்குதா? பெருமை இருக்குதா? பொறாமை இருக்குதா? அதெல்லாம் இருந்தா அதெல்லாம் வேண்டாம். அதையும் கிளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உடல் சார்ந்த மனிதன் என்பது 90% உங்க கான்சியஸ்ல இருக்குது. 10% நீங்க மனம் சார்ந்த மனிதன் அப்படிங்கிறது இருக்குது. அதை அப்படியே ரிவர்ஸா மாத்துங்க. நீங்க 90% மனம் சார்ந்த தன்மையில் தான் நான் வாழக்கூடிய படைப்பு என்பதை நீங்க கான்சியஸா கொண்டு வாங்க. பாடியை விட்டுருங்க. 10% இருந்தா 10% எதுக்காக தெரியுமா? இந்த சமுதாயத்துல சில சட்ட திட்டங்கள் இருக்குது, அதை ஃபாலோ பண்றதுக்காக. அதை வச்சுக்கலாம். அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. சரியா? அததான் இங்க சொல்றாங்க. அதாவது ஆணும் பெண்ணும் ஒன்றுதான் அன்றி வேற என்ன. மனிதனுக்கு அந்த உள்ளுணர்வு இல்லை. ஆண் பெண் அப்படிங்கிற உள்ளுணர்வு மனிதனுக்கு கிடையாது. இந்த உலகம் சார்ந்த அடிப்படையில தான் அவனுக்கு அந்த ஒரு ஒரு பதிவாக புகுத்தப்பட்டு விட்டதை தவிர அவனுடைய கான்சியஸ்ல தன்னை ஆண் என்றோ பெண் என்றோ அவன் உணர்ந்து கொள்ள முடியாது. இப்ப நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது நீங்க ஃபீல் பண்ண முடியும். மெடிடேஷன்ல டீப்பா இருக்கும்போது நீங்கள் உங்களை ஆணாகவோ பெண்ணாகவோ உணர முடியாது. நீங்கள் வந்து ஒரு படைப்பு, ஒரு உயிர், ஒரு உயிரோட்டமான ஒரு பீயிங் அப்படின்னு தான் நீங்க உணர முடியும். அப்போ ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு டீப் கான்சியஸ்னஸ் மனிதனுக்கு இல்லை. இருவரும் ஒரே முறுக்கு நூலின் நூலிலை பிரிகள். ஒரு கயர்ல வந்து 2 கயிறு திரிப்பாங்க இல்லையா? வேற வேறையா திரிப்பாங்க, ஒரே தேங்காய் நாரை தான் திரிப்பாங்க. சரியா? அந்த மாதிரிதான் ஒரே முறுக்கு நூலின் நூலிலை பிரிகள். அவன் இருமை எனும் நஞ்சை குடிக்காமல் இருந்தால் மட்டுமே ஒருமை தேனை சுவைக்க முடியும். அவன் வந்து இந்த உலகம் உங்கள் மீது புகுத்திய அந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க கொஞ்சம் விலகி தூரமா வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஹனி இருக்குது. அந்த ஹனி தான் ஸ்வீட்டு. இந்த உலகம் உங்களுக்கு கொடுத்த பதிவுகள் எல்லாமே உங்களை கைதியாக்குகின்றன. அதுவும் காதல் வந்து பெரிய கைதியாக்குது. ஆயுள் தண்டனை கைதியாகிறது, தூக்கு தண்டனை கைதியாகிறது. அது வந்து அதனாலதான் நஞ்சு என்று ஒப்பிடுகிறார். சரியா? அப்போ தேனை சுவைக்க முடியும். மிகுந்த ஆவல் கொண்டு மன உறுதியுடன் அதை தேடுக, நாடுக, நாடி பெருகன்னு சொல்றார். நீங்க அந்த இருமையில இருந்து வெளியே வாங்க. பாலினம் அப்படிங்கிற தன்மையிலிருந்து வெளியே வாங்க. நீங்க உங்களை உயிரா பார்த்துக்கோங்க, ஒரு படைப்பா பார்த்துக்கோங்க. அந்த ஓர்மையில நில்லுங்க. அதுக்கு ஒரு ஆவல், ஒரு வேட்கையை கொள்ளுங்கள், மன உறுதியை கொள்ளுங்கள், அதை நாடுங்கள், தேடுங்கள், நாடி பெறுங்கள் அப்படின்னு சொல்ற. எல்லாவற்றிலும் மேலோங்கிய சுதந்திரத்தை அந்த ஒருமையின் மூலம் பெருக, அதாவது இறைவன் மூலம் பெருக அப்படின்னு சொல்லி இறைவனுடைய உதவியை கொண்டு பெருகன்னு மிர்தாத் சொல்றான். சரிங்களா? அடுத்து சில சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதாவது ஆண் குதிரை கனைத்து பெண் குதிரையை அழைக்கட்டும், பெண்மான் ஆண்மானை அழைக்கட்டும். இயற்கை தூண்டுகிறது, ஆசீர்வதிக்கிறது, அவற்றின் செயல்களை பாராட்டுகிறது. இனவிருத்தி என்ற ஒரு அம்சத்தை விட மேலான உள்ளுணர்வு எதுவும் அவற்றுக்கு இல்லை. அதாவது ஒரு குதிரைக்கோ மானுக்கோ பறவைக்கோ
அவங்க வேலையே இனப்பெருக்கம் செய்யறது தான். அந்த தூண்டுதல் அவங்களுக்குள்ள இயல்பா ஏற்படுது. அது அவங்களுக்கு இயற்கை கொடுத்த ஆசீர்வாதம். அவங்க ஜாலியா இருக்கட்டும். ஆனால் நாம் மிருகங்கள் அல்ல, பறவை இனங்கள் அல்ல, நாம் மனிதர்கள். ஆணும் பெண்ணும், ஆண் குதிரை ஆண்மான் பெண்மான்களை விட்டு இன்னும் வெகு தூரத்தில் இல்லை என்பதால் சதையின் இருண்ட தனிமைக்குள் ஒருவரை ஒரு நாடிக்கொள்ளும். நீங்க உங்களை மிருகங்களாக நீங்கள் அடையாளப்படுத்தி கொண்டீர்கள் என்றால், மிருகங்களோடு உங்களை அருகாமைப்படுத்தி கொண்டீர்கள் என்றால், நீங்க ஆணுன்னு ஆண் நினைச்சுக்கிட்டோம், பெண்ணுன்னு பெண் நினைச்சுக்கிட்டோம், 2 பேரும் காதல்ன்ற பேர்ல உடல் சார்ந்த ஒரு உறவை மேற்கொள்ளுங்கள். அதுக்கும் விலங்குகள் செய்யறதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாதுங்க அப்படின்னு கிளியரா சொல்றார். திருமணம் என்ற அங்கீகார பிணைப்பின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட படுக்கை அறையில் அவர்கள் ஒன்றிணைந்து கொள்ளட்டும். அவர்கள் தமது கருத்தரிக்கும் ஆற்றலின் ஆதரவில் தமது கர்ப்பப்பைகளை வளமாக்கி கொண்டு மகிழட்டும், உயிர்களை பெருக்கட்டும். நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்கப்பா. அதாவது விலங்குகளுக்கு இனப்பெருக்கம் செய்யறதுதான் வேலையே. ஆனா உங்களுக்கு வேற வேலை இருக்குது. நீங்க அதுலதான் குறியே இருந்தீங்கன்னா நீங்க விலங்குகளோடு ஒப்பிட்டு தான் உங்களுக்கு. விலங்குகள் தான் நீங்கள். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அவங்கள மாதிரியே செஞ்சுக்கங்க. அப்போ விருதாத் நாசுகா சொல்றாரு, இயற்கை முட்களை மறந்து விடாமல் கொத்து கொத்தாய் ரோஜா மலர்களை வழங்கும். அதாவது கொத்து கொத்தாய் ரோஜா மலர்கள் வழங்கும்னா நீங்க மலர்கள் கிடைச்சிருச்சே அப்படின்னு நீங்க ஜாலியா இருக்கலாம். ஆனா முட்களை மறந்து விடாமல் ரோஜா மலர்களை வழங்கும். இந்த உடல் அடிப்படையில நீங்க வாழும்போது சஃபரிங்ஸ் தவிர்க்க முடியாது. உடல் அடிப்படையில் நீங்க வாழும்போது சஃபரிங்ஸ் டெஃபினட்டா இருக்கும். எப்போ நீங்க அதை தாண்டுறீங்களோ அப்பதான் சஃபரிங்ல இருந்து விடும். இன்னும் உடல் அளவில் தான் என்றாலும், அதாவது இத்தகைய வாய்ப்பு பெற்ற ஆணும் பெண்ணும் தாம் ஒன்று கூடுவது இன்னும் உடல் அளவில் தான் என்றாலும் அது சதைகளின் சேர்க்கை அல்ல என்பதையும், சதையிலிருந்து விடுபட்டு சுதந்திரம் பெறுகிற விருப்பத்தினால்தான் என்பதையும் அவர்கள் உணர்ந்தாங்க. அப்ப ஒரு மனிதன் இனப்பெருக்கம் செய்யக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் சொல்லலை. நீங்க செஞ்சுக்கங்க, நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. ஆனா நீங்க ஒருவருக்கொருவர் அடிமையாக்கி கொள்ளாதீர்கள். இந்த விஷயத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பாக அதை செய்து கொள்ளுங்கள். அது ஒரு சிற்றின்பம் என்பதை அதை அனுபவித்தால் தானே உணர முடியும். அதை அனுபவிப்பதற்கு நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு இருவருமே பரஸ்பரம் மேன்மையான வாய்ப்புகளை நோக்கி நகர்ந்து கொள்வதற்கு நீங்கள் அந்த இனப்பெருக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்றார். இன்னும் உடல் அளவில் தான் என்றாலும் அது சதைகளின் சேர்க்கை அல்ல என்பதையும், சதையிலிருந்து விடுபட்டு சுதந்திரம் பெறுகிற விருப்பத்தினால்தான் என்பதையும் அவர்கள் உணர்ந்தாக வேண்டும். இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன ரியலைஸ் பண்ணணும், நாம ஒருவருக்கொருவர் அடிமை கிடையாது. எனக்காக நீ கிடையாது, உனக்காக நான் கிடையாது. 2 பேருமே படைப்பு. நம்ம 2 பேருமே மேலான சுதந்திரத்தை நோக்கி நகர வேண்டும். நமக்கு பல விஷயங்கள் தடையா இருக்குது. இந்த உலகத்தை நோக்கி பல விஷயங்கள் நம்மளை ஈர்க்குது. அதுல பரஸ்பரம் உடல் மீது கொண்டிருக்கக்கூடிய ஈர்ப்பு என்பது ஒரு முக்கியமான தடை. அதை நாம் இருவரும் சேர்ந்து அனுபவித்து அதை நாம மாஸ்டர் பண்ணிடலாம். அதுல இருந்து விடுபடுறதுக்கு அது தேவை. அதுல சிக்கி போறதுக்கு இல்லை, அதுல இருந்து விடுபடுறதுக்கு அது தேவை. சரியா? ஒரு நோய் வந்தாதான் மருந்து கண்டுபிடிக்க முடியும். நோயெல்லாம் எப்படி மருந்து கண்டுபிடிப்பீங்க? அந்த மாதிரிதான் இந்த மாதிரி விஷயம். அப்போ அந்த திருமண பந்தத்தை நீங்க உங்க ஆன்மீக வாழ்க்கைக்கான, ஆன்மீக மேன்மைக்கான ஒரு படியாக அமைத்துக் கொள்ளுங்கள். அதை விட்டு பரஸ்பரம் உங்களை சுயநலத்தினுடைய தன்மைகளில் உங்கள் இருவரையும் ஒருவருக்கொருவர் அடிமையாக்கி கொண்டு இந்த உலகத்தோடு நீங்கள் பிணைந்து விடாதீர்கள். இன்னும் உங்களுடைய சந்ததிகளையும் அப்படி செய்து விடாதீர்கள் அப்படின்னு தான் சொல்றேன். இப்போ இன்னும் நம்ம டீப்பா உடல் உறவு அது இயற்கையானது என்று மக்கள் அடிக்கடி பேசுவதை கேட்டிருப்பீர்கள். உடல் உறவு வேட்கையை நிறைவுபடுத்துவது மனித இயற்கை. அதற்கு கடிவாளம் போட்டு மடைமாற்றம் செய்ய முயன்றால் அது இயற்கைக்கு விரோதமாகும் என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பச்சை குழந்தை தனமான பேச்சுக்கு காது கொடுக்காது. இந்த உலகம் உடலுறவு சார்ந்து, திருமணம் சார்ந்து, சடங்குகள் சார்ந்து, ஆண் பெண் உறவுகள் சார்ந்து என்னெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போட்டு, அவங்க எல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுடைய ஆதி பிரக்ஞையை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய சுதந்திரம் முக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள். மனிதன் மிக விசாலமான அம்சம் கொண்டவன், கணிக்கப்பட முடியாதவன். அவனது திறமைகள் பன்முகப்பட்டவை. அவனுடைய வலிமை தீர்ந்து போகாதது. இப்படிப்பட்டவனை சுற்றி மதில்கள் எழுப்புகிறவர்களிடம் எச்சரிக்கையாக. உலகம் சார்ந்த சடங்குகள், வழிமுறைகள், பொருள் சார்ந்த விஷயங்கள், உலகம்தான் நிரந்தரம் என்பதை மையமாக கொண்டு கட்டமைக்கப்படுகிற கூற்றுக்கள் எல்லாம் உங்களுடைய இயற்கை இயல்புக்கு
தடையை, ஒரு மதில்களை எழுப்பக்கூடிய தன்மையில் இருக்கின்றன என்பதை மிர்தாத் எச்சரிக்கிறார். மனிதன் மிக விசாலமான அம்சம் கொண்டவன், கணிக்கப்பட முடியாதவன், அவனுடைய திறமைகள் பன்முகப்பட்டவை, அவனுடைய வலிமை தீர்ந்து போகாதது. இப்படிப்பட்டவனை சுற்றி மதில்கள் எழுப்புகிறவர்களிடம் எச்சரிக்கையாக. மனிதன் அடிமையாக பிறந்தவன் அல்லன். மனிதன் யாருக்குமே அடிமையாக கூடாது. சுதந்திரம் தான் அவனுடைய கண்ணியம். ஏனென்றால் அவன் ஆதிப்பிறங்கையே தனக்குள் கொண்டிருப்பவன். அவனது ஆண்மைக்கும் கூட அவன் அடிமை இல்லை. அதாவது நீங்கள் உங்களை ஆணாக உணர்கிற பட்சத்தில் அந்த ஆண் சார்ந்த, அந்த உடல் சார்ந்த அந்த தன்மைக்கும் நீங்கள் அடிமை கிடையாது. அதை நீங்க மீண்டு வர வேண்டும். அதுதான் பிரம்மச்சரி. அதுதான் பிரம்மச்சரி. வெல்ல வல்லவனை ரத்த உறவு என்ன செய்து விட முடியும்? தன் மன உறுதியால் அதை தகர்த்து விடலாம். இந்த உறவு சிக்கல்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை நீங்க ப்ராப்பரா அப்ரோச் பண்ணி தெளிவு பட்டுட்டீங்கன்னா அதாவது சூப்பரா அதுல இருந்து ரிலீவ் ஆயிடலாம். அவங்களே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கும். அவங்களும் முக்கியம் இல்லையா? உங்களுடைய மனைவிக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட் கிடைக்கணுமா இல்லையா? நீங்க அவங்களை அடிமையாக்கில வச்சிருக்கிறீங்க. சிலரு அங்கிருந்து இங்க அடிமையாக்கி இருக்கிறாங்க. 2 பேருமே சிக்கிதான் இருக்கிறீங்க. ஸோ 2 பேருமே பரஸ்பரம் உதவி கொள்ளுங்க. வெற்றியாளன் எல்லாருடைய ரத்தமும் தனக்கு உறவு என்றே உணர்வான். சூப்பரா சொல்றாரு பாருங்க. வெற்றியாளன் எல்லாருடைய ரத்தமும் தனக்கு உறவு என்றே உணர்வான். நான் மட்டும் மேன்மை அடைஞ்சா பத்தாது, நான் மட்டும் சுதந்திரம் அடைஞ்சா பத்தாது, என் மனைவியும் அடையணும், என் கணவன் அடையணும், பிள்ளைங்களும் அடையணும், பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாருமே அடையும். அதனால் அவன் எந்த குறிப்பிட்ட உறவோடும் உறவு கொண்டிருக்க மாட்டான். தட் இஸ், யாரு கூடயுமே அவன் க்ளோஸ் ஆயிருக்க மாட்டான். யாரு கூடயுமே அவன் பிணைந்து இருக்க மாட்டான். கணவனுடனும் சரி, மனைவியுடனும் சரி, பிள்ளைகளும் எல்லாரையும் ஒன்னா பார்ப்பான். எல்லாம் வாங்க சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கும், சாப்பிடுவோம், நல்லபடியா பேசுவோம். அவங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில போய்கிட்டே இருக்கு. அதுக்கான சப்போர்ட் வேணா நான் பண்றேனே தவிர, எக்காரணத்துக்கு கொண்டும் நான் என்னுடைய உறவின் அடிப்படையில் என்னுடைய உறவை காரணம் காட்டி உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை, மேன்மையை நான் தடுத்து விட மாட்டேன். நான் தடையாக இருக்க மாட்டேன். முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுவேன், இல்லாட்டி நான் தடையா இருக்க மாட்டேன். ஆவல் இல்லாதவர்கள் இனப்பெருக்கம் செய்யட்டும். இனப்பெருக்கம் செய்யறது தப்புன்னு சொல்ல, அதுலயே மூழ்கி சிக்கி போய் இருப்பதுதான் மிர்தாத் மென்ஷன் பண்றாங்க. ஆவல் இல்லாதவர்கள் இனப்பெருக்கம் செய்யட்டும். ஆவல் கொண்டவர்கள் வேறு இனத்தை பெருக்குவார்கள். வெற்றியாளர்களை கூட உருவாக்கி விடுவார். இப்போ ஒரு 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 டீச்சரா, ஒரு துறவியா, சமூரா ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை மிர்தாத் சொல்றாங்க. நீங்க இனப்பெருக்கம் செய்யறது குழந்தைகளை பெத்து போடுறது கிடையாது. மனிதர்களை ஞானவான்களாக ஆக்குவதும் இனத்தை பெருக்குவதுதான். ஏன்னா நீங்க மனிதனை மனிதனாக ஆக்குகிறீர்கள். மனிதனுடைய கீழ்நிலையிலிருந்து அவனை உயர்நிலைக்கு கொண்டு, இதுவே இனத்தை பெருக்குதல் தானே. வெற்றியாளர்களை கூட உருவாக்கி விடுவார். வெற்றியாளர் கூட்டம் கருவறையிலிருந்து தோன்ற மாட்டார்கள். இதுதான் முக்கியம். வெற்றியாளர்கள் பிறக்கும் போதே அவங்க வெற்றியாளர்களை பிறக்கிறது இல்லை. அவங்க அறியாமையில் இருக்கிறாங்க. அந்த அறியாமையை ஞான ஒளியை கொண்டு யார் நீக்குகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்களாக மாற்றப்படுகிறார்கள். குருவின் உதவியை கொண்டு, இறைவனுடைய வழிகாட்டுதல்கள். அவர்கள் பிரம்மச்சாரிகளின் இதயங்களிலிருந்து தோன்றுவார்கள். பிரம்மச்சாரிகளுடைய இதயங்கள் யாரு? பிரம்மச்சாரிகள் அப்படிங்கிறவங்க யாரு? இந்த மாதிரியான உறவு தன்மைகளிலிருந்து பிணைப்பை விட்டு கொண்டவர்கள். ஞானத்தின் உதவியை கொண்டு. அவங்க அப்படியே விட்டுட்டு வரல, அவங்க எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட், அதுல ரிலீவ் ஆயிட்டாங்க. எல்லாரும் ரிலீவ் பண்ணி விட்டாங்க. அவங்களும் ரிலீவ் ஆயிட்டாங்க, எல்லாரையும் ரிலீவ் பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி ஆட்கள் தான் பிரம்மச்சாரி. அவர்களுடைய இதயங்களிலிருந்து வெற்றியாளர்கள் தோன்றுவார்கள். வெற்றியாளன் ஆக வேண்டும் என்ற மன உறுதியால் அவர்களின் ரத்தம் கட்டளை பெற்று எண்ணுவாங்க. அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் உங்களை போன்ற பலரும் இந்த உலகில் துறவு மேற்கொண்டு வருகிறீர்கள். சமோரா கிட்ட சொல்றாரு, ஆனால் நீங்கள் துறவரத்திற்கு வெகு தொலைவில் இருக்கிறீர்கள். மனசுல இந்த பிணைப்பை அறுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஞானம், அந்த ஞானத்தை கொண்டு அதுல இருந்து ரிலீவ் ஆகாத வரைக்கும் நீங்க துறவி ஆக மாட்டீங்க. மடாலய அங்கி அணிந்து பெரிய இரும்பு வாசல்களுக்குள், கனமான சுவர்களுக்குள் தம்மை அடைத்து கொண்டவர்கள் பிரம்மச்சாரிகள் அல்லர். நீங்க மொட்டை அடிச்சுக்கலாம், மாலை போட்டுக்கலாம், கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கலாம், என்ன வேணா வேஷம் போட்டுக்கலாம், உங்க பேரை மாத்தி வச்சுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையில் துறவிகள் அல்ல, பிரம்மச்சாரிகளும் அல்ல. பல துறவிகளும் துறவினிகளும் ஒழுக்கம் கெட்டவர்களை விட மோசமான ஒழுக்கம் கெட்டவர். ஏன்னா அவங்க மனசளவுல அவங்க துறவியாவே இல்லை, அவங்க உடல் அளவு துறவியா இருக்கிறாங்க. அவங்க பாலின அடையாளத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் ஓர்மையில் இல்லை, இருமையில் இருக்கிறார். நஞ்சை குடித்து கொண்டிருப்பவர்கள், தேனை சுவைக்காதவர்கள், தேன் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை அறியாதவர்கள்.
இன்றைக்கு அப்படித்தான் நிறைய ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துல சிக்கி சின்னாபின்னம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு ஒளியாக, ஒரு எச்சரிக்கையாக இந்த இந்த மிர்தாதுடைய வசனம், மிர்தாதுடைய இந்த ஒரு அட்வைஸ் இருக்கட்டும். ஸோ பல துறவிகளும் துறவினிகளும் ஒழுக்கம் கெட்டவர்களை விட மோசமான ஒழுக்கம் கெட்டவர்கள். அவர்களின் உடல் வேறு உடல்களை தொட்டதில்லை என்று சத்தியம் செய்தாலும் அது உண்மைதான். இது உடல் சம்பந்தமானது இல்ல, இது மனம் சம்பந்தமானது. மனசுல அந்த எண்ணம் இருக்கே. நீங்க ஒரு உடலை தொட்டால்தான் அது தவறு என்பதில்லை. மனதுல அந்த எண்ணம் இருந்தாலே தவறு தானே. வாய்ப்பு கிடைச்சா செஞ்சிருவீங்க, வாய்ப்பு கிடைக்கலன்னா எண்ணங்களின் அடிப்படையில் நீங்கள் நன்மையில் இல்லையே. அதுவே அது பெரிய குணக்கேடு, பெரிய ஒரு தாழ்ந்த தன்மை என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, இதயமும் மனமும் கொள்வதே துறவு. அந்த ஞானம் அடைதல் தான் உண்மையான துறவு. அவர்கள் துறவிகளின் மடத்தில் இருந்தாலும் சரி, சந்தையில் இருந்தாலும் சரி. துறவிகள் மடத்துல தான் இருக்கணும்னு இல்லை, இதாலேயே ஃபேமிலி மேனா கூட இருக்கலாம், சம்சாரியா கூட இருக்கலாம், துறவியாக இருப்பார். துறவி என்பது வேற, அது கிளாரிஃபை பண்ணிட்டார். மனிதனின் இரட்டை பிறவி என்பதாலும், சம பங்கு கொண்டவள் என்பதாலும், நீண்ட கால உழைப்பாளி என்பதாலும், இருமை வாழ்வில் அல்லல் படுவள் என்பதாலும் அவளை போற்றி புனிதப்படுத்து. சூப்பரா சொல்றாரு பாருங்க மிர்தாத், ரொம்ப அற்புதமான விஷயம். என் தோழர்களே, பெண்ணை மகிமைப்படுத்துங்கள், புனிதமானவள் என்று போற்றுங்கள். மனித குலத்தின் தாய் என்றோ மனைவி என்றோ காதலி என்பதற்காகவோ அல்ல. அகெயின் நீங்க ஒரு சக மனிதனை போற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அதுலயும் பெண்ணை குறிப்பிட்டு போற்றுங்கள் என்று எதுக்காக? உறவுகளின் அடிப்படையில் அல்ல. அவங்களும் உங்களை போன்ற ஒரு படைப்பு. ஆனா அவங்கள சமுதாயம் காலங்காலமா அவங்க மேல ஒரு முத்திரையை குத்தி அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லிபரேஷனுக்கு பெரிய தடைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் உடைக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார் மிர்தாத். மனிதனின் இரட்டை பிறவி என்பதாலும், சம பங்கு கொண்டவள் என்பதாலும், நீண்ட கால உழைப்பாளி என்பதாலும், இருமை வாழ்வில் அல்லல் படுவள் என்பதா. இருமை வாழ்வில் அல்லல் படுவனா, பெண் நீ பெண் நீ பெண் நீ பெண் நீ பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்களை விட பெண்களுக்கு தான் டெம்ப்ளேட்ஸ் அதிகம், சடங்குகள் அதிகம், கட்டுப்பாடுகள் அதிகம். அவங்க ஆன்மீகத்துக்கான ஓப்பனிங்கே கிடையாது. அதனால மிர்தாத் சூப்பரா ஒரு அட்வைஸ் பண்றாரு பாருங்க, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்க. பெண்களுக்கு ஆன்மீகம் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வேட்கை இருக்கு. அதான் சொல்றாங்க, நீண்ட கால உழைப்பாளி, அவங்களுக்கு அந்த வேட்கை இருக்குது. ஆனா இந்த சமுதாயம் அவங்கள விடவே இல்லை. ஏன்னா அவங்கள பெண் என்று உடல் அடிப்படையில் அவர்களை முத்திரை குத்தி அவருடைய ஆன்மீக மேன்மைக்கான அத்தனை கதவுகளையும் வாய்ப்புகளையும் மூடிவிட்டார்கள். அதனால நீங்க எங்க போறீங்க? இப்ப இறங்கி மக்கள் கிட்ட போறீங்க, பெண்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்க சாமியார்களும் அதுதான் பண்றாங்க, ஆனா வேற விதமா பண்ற. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது, ஃபேக்ட். இப்போ மிர்தாத் எப்படி அட்வைஸ் பண்றாரு பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு மகத்துவமிக்க குருவா இருக்காரு பாருங்க. ஏன்னா பெண்கள் தான் இன்னைக்கு, இப்ப நம்ம இந்தியன் சொசைட்டியே எடுத்துக்கங்களேன், பெண்களுக்கு எவ்வளவு, ஆணுக்கே நம்ம இவ்வளவு விஷயம் சொல்றோம், ஆனா பெண்கள் எவ்வளவு சிக்கி போய் சுருண்டு போயிருக்காங்க. அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அதையும் கிளியரா சொல்றாரு. ஏதோ தாய் என்றோ மனைவி என்றோ காதலி என்றோ என்பதற்காக நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் நீங்க செய்ய வேண்டாம். அந்த பேர்ல நீங்க அவங்களை அமுக்கி வச்சதெல்லாம் போதும். நீ அந்த லேபிள்ல ஒன்றும் ஒர்க் பண்ண வேண்டாம்ப்பா. அவங்களும் உங்களை மாதிரியான ஒரு படைப்பு, சம பங்கு கொண்டவள். உங்களுக்கு என்ன ரைட் இருக்கோ அதே ரைட் அவங்களுக்கு இருக்குது. நீங்க மட்டும்தான் ஆன்மீகத்துல வளருவீங்களா? அவங்க வளரக்கூடாதா? சம பங்கு கொண்டவள், நீண்ட கால உழைப்பாளி. ஏன்னா நீண்ட காலமா அவங்களுக்கு அந்த வேட்கை இருந்து கொண்டே இருக்கு. பொதுவா இப்ப நிறைய பெண்கள் இந்த மாதிரி நிறைய, இப்ப நம்ம இறைவழி தியான வகுப்புல பெண்கள் அதிகம். ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு வகுப்பு இங்க கிளாஸ் நடத்தினாலும் பெண்கள் அதிகமா வருது, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு கிளாரிட்டி கொடுக்க முடியும். அவங்க அதை சூப்பரா எடுத்துப்பாங்க, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஒரு சரியான கைடன்ஸ் கொடுக்கும்போது அவங்க அவங்க முகத்திலேயே அவங்க மனசுல ஏற்படக்கூடிய அந்த மலர்ச்சி இருக்கு இல்லையா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். காலப்போக்கில் இரட்டையர் இணைந்து ஒன்றாவர். வெற்றியாளன் ஆணும் அல்லர் பெண்ணும் அல்லர், அவர் பரிபூரண மனிதன் சொல்ற. வெற்றியாளருக்கே நான் உபதேசிக்கின்றேன், ஒன்றுபட்ட மனிதன் தனக்கே எஜமானன். நீங்கள் எல்லாரும் வெற்றியாளர்கள் ஆகும்போது உங்கள் நடுவிலிருந்து மிர்தாத் தன்னை உயர்த்தி கொள்ளும். உங்கள் நடுவிலிருந்து மிர்தாத் தன்னை உயர்த்தி கொள்ளும். ஏனென்றால் விருப்பமே வாழ்வு. அப்போ இது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது என்னுடைய வேலை இதுதான், அஸ் அ டீச்சரா, அஸ் அ மாஸ்டரா என்னோட வேலை இதுதான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி உங்களை
ஒரு ஒரு சூப்பரான துறவிகளா மாத்துறதா என்னுடைய வேலை. இதெல்லாம் முடிஞ்சோடனே நான் வந்து கிளம்பிடுவேன். உங்கள் நடுவிலிருந்து மிர்தாத் தன்னை உயர்த்தி கொள்வான். அப்போ சமோர், ஐயோ எங்களை விட்டு போயிருவீங்களா, நீங்க போனா நான் செத்துருவேன் அப்படிங்கிறாரு. ஏன்டா இவ்வளவு நேரம் அதான் சொன்னேன், திரும்பவும் என் கூடயே நீ வந்து லிங்காக பாக்குறியேன்னு திட்டுறாரு. எல்லாம் சொல்றாரு, அப்படிலாம் இல்லை, என்ன வேணா என்ன வேணா செஞ்சுக்காங்கன்னா உங்க விருப்பம் வந்து இருக்கட்டும். அதாவது நான் அவங்க கூட இருக்கணும்னு விரும்புறீங்க இல்லையா, என்னோட அருகாமை விரும்புறீங்களா, நல்ல விருப்பம் தான். விருப்பமே வாழ்வு. ஏன்னா விருப்பம் வந்து வல்லமை கொண்ட விருப்பம். விருப்பம் இல்லாத மனிதன் இருக்கவே முடியாது. வாழ்வினுடைய எல்லா சூழல்களையும் அவனுக்கு விருப்பம். சாக போகும்போது கூட அவனுக்கு விருப்பம் இருக்கும். சொர்க்கத்துக்கு போகணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும், அவனை யாரும் அடிக்க கூடாது, என்ன சட்டி வடை சட்டி இந்த மாதிரிலாம் செஞ்சு இந்த விருப்பம் இருக்கும். அப்போ உயிரோடு இருக்கும் வாழ்வு தான் இல்லாமையை எப்போதும் விரும்பாது. நான் அதான் சொன்னேன் இல்லையா, நாம் அழிந்து போக வேண்டும் என்பதை நாம் நினைக்கவே முடியாது. அது நம்முடைய உள்ளுணர்விலே இல்லை. எப்படி பால் உணர்வு என்பது நம்முடைய உள்ளுணர்வில் இல்லையோ, அதே போல நம்முடைய அழிவு என்பதும் நம்முடைய உள்ளுணர்வில் இல்லை. இல்லாதிருக்கும் நிலைக்கும் விருப்பம் என்பது இருக்காது. கடவுளானாலும் சமோராவை இல்லாதிருக்க செய்ய முடியும். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இறைவன் வந்து உங்களை நீங்க அழிஞ்சு போகணுன்றதுக்காக உங்களை படைக்கல. புரியுதுங்களா? அதுதான் இங்க சொல்ற அந்த வார்த்தை அப்படிதான் புரியுது. இறைவன் உங்களை அழிஞ்சு போறதுக்காக உங்களை படை. இறைவனையா உங்களை படைச்சான்? நீங்க வந்து ஒரு மேன்மையான ஒரு இடத்தை அடையணுன்றதுக்காக தான் படைச்சிருக்கேன். அப்போ இதெல்லாம் நடக்கும்பா, பொறுமையா இருங்க, நான் பிரியும் நாள் வந்தே தீரும் சொல்றாரு. சுய ஆதிக்கம் ஒருமைப்பாடும் நீங்கள் பெற்றுவிடும் போது மிர்தாத் உமது இதயத்தில் நிரந்தரமாக வாழ்பவன் என்பதை கண்டுகொள்வீர்கள். இவனது பெயர் உமது நினைவிலிருந்து என்றும் மறையாது. இப்போ இந்த இடத்துல மிர்தாத் ஒரு சூப்பரான ஹிண்ட் கொடுப்பார். மிர்தாத் இப்போ நம்ம கூட இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மிர்தாத் இருக்கிறார். சுய ஆதிக்கமும் ஒருமைப்பாடும் நாம் பெற்றுவிடும் போது அந்த மிர்தாத்தை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி, அந்த மிர்தாத் என்பது இறைவனுடைய வேதம். ஒவ்வொருவருக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இப்படித்தான் நான் நோவாவுக்கு உபதேசித்தேன், அப்படியே உங்களுக்கு உபதேசித்தேன். ஸோ இதுதான் 22வது அத்தியாயத்தினுடைய நான் புரிந்து கொண்ட விளக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம். எல்லாத்தையும் பாருங்க, இந்த பிரபஞ்சத்தை பாருங்க, ஒவ்வொரு படைப்பையும் பாருங்க. எல்லா படைப்பும், இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த நட்சத்திரங்கள், காற்று, வானம், இன்னும் எத்தனையோ விஷயங்கள் எல்லாமே உங்களை நேசிக்கின்றது. உங்களை அது அன்பு குழந்தையாக பார்க்கின்றது. உங்களை அரவணைத்துக் கொள்ளுகிறது. நீங்கள் அதை விட்டு ஓடாதீர்கள். மழை பொழியும் போது சென்று நனைந்து மழையை அணைத்துக் கொள்ளுங்கள். வெயில் அடிக்குது, திட்டாதை, வெயில கொஞ்சம் நில்லுங்க. அந்த வெயிலுடைய சூட்டை உணருங்க. அந்த உள்ளுணர்வே உங்களை பூசணும். உள்ள போ. இப்படியே நீங்க போலையா, வெயிலே தனியும், உங்களுக்காக தனியும், உங்களுக்காக பிரபஞ்சம் நகரும், இறங்கும் இறைவனுடைய கட்டளை. அப்போ முதல்ல நாம இந்த படைப்புகளுடனான உறவை மீட்டு உணர்வில் கொண்டு வருவோம். மீட்டு உணர்வுன்னு நமக்கு இருந்தது. குழந்தைங்கலாம் பார்த்துக்கிங்களா, அவங்க பாட்டுக்கு ஜாலியா இருப்பாங்க. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இந்த பிரபஞ்ச கூறுகளோடு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு சேர்த்து அதே மறந்துடுறாங்க. திரும்பவும் இந்த இயற்கையை நீங்கள் பாருங்கள். இந்த இயற்கையினுடைய கூறுகளோடு நீங்கள் உறவு கொள்ளுங்கள். மனிதர்களை பாருங்கள், அவர்களோடு நல்ல முறையில் நீங்கள் உறவு கொள்ளுங்கள். எல்லாரு கூடயுமே நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. பரஸ்பரம் நன்மைக்காக உதவி கொள்ளுங்கள். யாரை அடிமைப்படுத்திடாது, யார் மீதும் ஆதிக்கம் செலுத்தி விடாதீர்கள். யாரையும் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தவும் அனுமதித்து விடாதீர்கள். சுதந்திரத்தை விட்டு விடாதீர்கள். சுதந்திரத்தை நோக்கி உயர்ந்து கொண்டே இருங்கள். இதுதான் மிர்தாத் வந்து சொல்லக்கூடிய 22வது அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான வாழ்வியல் வழிகாட்டுகள். இறைவன் நாடினால் நாளைக்கு 23வது அத்தியாயம் வாசிக்க தொடங்கலாம். தேங்க்யூ வெரி மச். குட் நைட்.